வணக்கம். நான் டாக்டர் பிரபாகர் Tirunelveli Kauvery Hospital Senior Orthopaedics Surgeon இருக்கேன். Osteoporosis and osteoporosis வந்தா என்ன செய்யணும்? இந்த ஒரு சந்தேகம், இந்த ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கேள்வியோ நிறைய பேருக்கு இருக்கும். Osteoporosis Diagnosis நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம MRI ஸ்கேன் அண்ட் CT ஸ்கேன் இது மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு நான் இன்வேசிவ் ஸ்கேன் இருக்குது. அதாவது DEXA ஸ்கேன் சொல்லுவோம். இது என்ன பண்ணோன்னா நம்மளோட எலும்பில் கால்சியம் அண்ட் மற்ற மினரல்ஸ் எந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு T ஸ்கோர் மாதிரி கொடுக்கும். லைக் ஸ்பைனில் எவ்வளோ இருக்குது, ஹிப் ஜாயிண்ட் அண்ட் அரவுண்ட் த ஹிப் ஜாயிண்ட் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ரிஸ்ட் பக்கத்தில் லைக் எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ இந்த T ஸ்கோர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வச்சு தான் நம்ம ஒரு பேஷண்ட்டோட ஆஸ்டியோபோரோசிஸ் அதோட ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ T ஸ்கோர் -1 அண்ட் அதுக்கு அபவ் இருக்கவங்க வந்து நம்ம ஹெல்த்தி போன் சொல்லுவோம். அடுத்தது வந்து T ஸ்கோர் -1 to -2.5 இவங்க வந்து ஹெல்த்தி அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு இன்பிட்வீனில் வரவங்க, ஆஸ்டியோபினியான்னு சொல்லுவோம். ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஃப்ராக்சர்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அடுத்தது வந்து T ஸ்கோர் -2.5 அண்ட் பிலோ தட் இவங்க வந்து சிவியர் ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் வெரி ஹை ரிஸ்க் ஃபார் ஃப்ராக்சர்ஸ் ஈவன் வித் அ ட்ரிவியல் ஃபால். இப்போ ஒரு ஸ்கோர் நமக்கு அந்த இன்க்ரீஸ் ஒன் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிஸ்க் ஃபேக்டர் வந்து 2 to 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது நார்மலாக ஒரு பெரியவர் ஒரு 65 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரிவியலாக கீழே விழுந்து ஒரு ஹிப் ஜாயிண்ட் ஃப்ராக்சர் ஆயிரும், இல்லை ஸ்பைன் போன் ஃப்ராக்சர் ஆயிரும். ஸோ அந்த டைம் தான் நம்ம பார்ப்போம் இவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது. இவங்களுக்கு நம்ம முன்னாடியே ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி, இப்போ எல்லோரும் ஹெல்த் செக்கப் பண்ணுற மாதிரி அந்த ஹெல்த் செக்கப்பில் இந்த ஸ்க்ரீனிங்கும் நம்ம சேர்த்து பண்ணோன்னா நம்ம இந்த ஆஸ்டியோபோரோசிஸை ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தால் இந்த ஃப்ராக்சர்ஸ்லேருந்து நம்ம அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், காப்பாற்றிக்கலாம்.